திரு இயக்குனர் நீலகண்டன் அவர்கள் எழுதிய ஒரு சரித்திர கற்பனை நாடகம். அதுதான் இந்த வீடியோல கேட்க போறோம். நாடகத்தோட தலைப்பு பாத்தீங்கன்னா இன்பவல்லி. இயக்குனர் நீலகண்டன் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு திரைப்பட இயக்குனர். நிறைய திரைப்படங்கள் எழுதியிருக்காரு. பழைய இயக்குனர், பழைய படங்கள் நிறைய இருக்கு. குறிப்பா மக்கள் திலகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள், நிறைய படங்கள் அவர் இயக்கி இருக்காரு. ரொம்ப பாப்புலரான ஒரு இயக்குனர். அவர் எழுதின ஒரு சரித்திர நாடகம் தான் இது. அதை தான் இப்போ இந்த வீடியோல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது நாடகம் அப்படிங்கறதுனால நீங்க ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டையுமே கவனிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கேரக்டர் நேம சொல்லி சொல்லி சொல்ல முடியாது இல்லையா? ஆனா அது கிளியரா நான் இது ஸ்கிரீன் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்லைடு வரும். அதை நீங்க அதையும் கவனிச்சுக்கிட்டு ஆடியோவையும் கேட்டுட்டு வந்தீங்கன்னா எந்த கேரக்டர் பேசுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா கதையாக இருந்ததுன்னா நம்ம இவர் சொன்னார், அவர் கூறினார் அப்படின்னு சொல்லலாம். இதுல அது வராது இல்லையா? அந்த கேரக்டர் பேசுற மாதிரி டிஸ்கஷன் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதனால ஆடியோ வீடியோ ரெண்டையுமே நீங்க கேளுங்க. இப்ப இன்பவல்லி கேட்கலாமா? பகுதி 1. இப்போ முதல்ல அறிமுகம். யார் யாரெல்லாம் இந்த நாடகம் ஃபுல்லா வர்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். பாண்டியன், அதாவது பாண்டி நாட்டு அரசன். சேரன் மாந்தரல் சேரல் இரும்பொறை, அதாவது சேர நாட்டு அரசன். நெடுமாறன், வில்லவன் பாண்டியனின் நண்பர்கள். மதிவாணர் சேரனுடைய அமைச்சர். பாண்டிமாதேவி பாண்டியனின் தாய். இன்பவல்லி, அதாவது இந்த நாடகத்துடைய கதாநாயகி, நாடக தலைவி. பாண்டியன் மனதை கெடுக்க சேரனால் அனுப்பப்பட்ட ஒரு நாட்டியக்காரி, பாண்டியனை காதலித்தவள். இன்னொரு கேரக்டர் சுந்தரி, இன்பவல்லியின் தோழி. சேரனால் பாண்டி நாட்டுக்கு இன்பவல்லியுடன் அனுப்பப்பட்டவள். குமாரி, பாண்டியன் தங்கை. இன்பவல்லியும் சுந்தரியும் செய்த சூதை அறிந்து வெளிப்படுத்த முயன்றவள். மற்றும் புலவர், சேனாதிபதி, பாண்டியனுடைய அமைச்சர், வேலைக்காரர் முதலியோர். நாடகம் நிகழுமிடம் பெரும்பான்மை பாண்டி நாடு, சிறுபான்மை சேர நாடு. அதிகமான நாடகம் முழுசா அதிகமா நடக்கிறது பாண்டிய நாட்டுக்குள்ள, கொஞ்சம் சேர நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? கேட்கலாமா? காட்சி 1. கலா மண்டபம். பாண்டிய மன்னனும் அவனுடைய நண்பர்களான நெடுமாறனும் வில்வனும் உட்கார்ந்திருக்கின்றனர். நாட்டியம் நடந்து கொண்டிருக்கிறது. சேவகன் மூவருக்கும் மதுவை ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறான். நாடகம் முடிந்ததும் நாட்டியக்காரி ஒரு புறமாக நிற்கிறாள். ஆஹா, எவ்வளவு மதுரமாக இருக்கிறது! அதனால்தான் இதற்கு மது என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். நாட்டியக்காரி எங்கே? இதோ இங்கே இருக்கிறேன் பிரபு. வில்வலன் கோதை, ஏன் அரசே, இன்று நாட்டியம் வெகு அற்புதம் அல்லவா? ஆமாம் பிரபு. நெடுமாறா, உனக்கு எப்படி இருந்தது? நன்றாக இருந்ததல்லவா? ஆம் பிரபு. அறியாமலா நாட்டியத்தை கலைகளின் சிகரம் என சொல்லுகிறார்கள்? சரியாக சொன்னாய் நண்பா. நாட்டியம் இன்னும் சிறிது நேரம் நடக்கட்டுமே. அப்படியே பிரபு. மறுபடியும் நாட்டியம் நடந்து முடிகிறது. நாட்டிய ராணி, நீ ஊற்றிக் கொடு இந்த மதுவை. நாட்டியக்காரி மதுவை ஊற்றிக் கொடுக்கிறாள். பெண்ணே, வளையல்களின் கிண்கிணி ஒளியோடு உன் செங்காந்தல் கரத்தால் புன்முறுவல் தவள நீ மதுவை ஊற்றிக் கொடுக்கும் போது இந்த மது புதுமையான சுவையை பெற்றுவிடுகிறது. நீயும் சிறிது பருகு. நாட்டியக்காரியும் மதுவை சற்று ஊற்றி குடிக்கிறாள். பிரபு, ஆஹா, என்ன ருசி! ஆனந்தம், இன்பம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அவை இந்த மதுவின் ஒரு துளியில் கிடைக்கின்றன சுவாமி. பெண்ணே, உடலின் அணு ஒவ்வொன்றிலும் புகுந்து உத்வேகத்தை கிளப்பி உள்ளம் பூரிப்படைய செய்யும் சக்தி மது ஒன்றுக்குத்தான் உண்டு. அதுவே பேரின்பம் அரசே. உண்மை உண்மை. இன்பத்தை தேடி சிலர் எங்கேயோ போகிறார்களே, அவர்கள் உண்மையை உணராதவர்கள். மங்கையரின் மையலிலும் மதுவின் மயக்கத்திலும் தானே இன்பம் இருக்கிறது. தன் தளிர் கரங்களால் நீ அள்ளி வழங்கிய அமுத பிரவாகமான மது உடலை பேரின்பத்தில் ஆழ்த்துகிறது. சிறிது செவிக்கும் இன்பம் வழங்கு. நல்ல யோசனை பிரபு. நாட்டியக்காரி பாடுகிறாள். ஆஹா, பாடகி, உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் கொடுக்கிறேன். பாண்டிய மன்னனின் அன்புக்கு பாத்திரமானவள் என்ற பெருமை ஒன்றே எனக்கு போதும் பிரபு. புலவர் முன்றோரையார் வேகமாக அங்கே வந்து நிற்கிறார். யார்?
பாண்டியா, உன் கருத்தை மறைத்த திரை கண்களையும் மறைத்து விட்டது போலும். புலவர், ஆம், உன் அவைக்கள புலவன்தான். பாண்டியா, பார்க்க சந்தர்ப்பம் இல்லை என்றா சொல்லி அனுப்பினாய்? பாண்டிய வம்சத்தின் பரம்பரையில் புலவனை காண காவலனுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போனதுண்டா? புலவரே, ஆ, இதென்ன காட்சிகள்! நான் வழி தவறி வந்து விட்டேனோ? ஏன், மன்னனை காணத்தானே வந்தீர்கள்? அரசனின் கலா மண்டபத்தில் இருந்த கடுஞ்சொற்களும் நாசியை துளைக்கும் நாற்றமும். போர்க்களத்தில் புலால் நாற்றம் வீசுவது இயற்கைதானே புலவரே. மலருள்ள இடத்தில் மனம் இல்லாதிருக்குமா? பாண்டியா, மாட்சிமை மிக்க மணிமகுடம் சூடிய நீ நாட்டை ஆட்சி செய்ய வேண்டி இருக்க உன்னை ஆட்சி செய்கிறது இந்த மது. உன்னுடைய பொறுப்பற்ற தன்மையில் உன் தந்தையின் பெயருக்கு எத்தகைய களங்கத்தை ஏற்படுத்துகிறாய் என்று அறிவாயா நீ? லட்சிய பாதையை நோக்கி செல்ல வேண்டிய உன் வாழ்க்கை. புலவரே, வாழ்க்கை பல கிளைகள் கொண்ட நதி. ஆம், அது ஒரு வழியில் தான் ஓடும் என்று எதிர்பார்க்க முடியாதல்லவா? பொன்னையும் மணியையும் சந்தன மலர்களையும் அடித்துக் கொண்டு வந்த அந்த நதி சேரும் சகதியுமாக மாற இடம் கொடுத்து விட்டாயே பாண்டியா. அந்த சேற்றில் விளைந்த செந்தாமரையில் அமர்ந்து தேனை குடித்த வண்டு மந்த மாறுத தென்றல் காற்றிலே வெறிகொண்டு தள்ளாடுவதில் வியப்பில்லை புலவரே. சந்தர்ப்பம் தெரியாது உள்ளே நுழைந்து நீங்கள் சாத்திரம் பேசுவதுதான் வியப்பாக இருக்கிறது. ஆம், உங்கள் வார்த்தையும் சூழ்நிலையும் நான் இப்பொழுது இங்கு வந்ததை மட்டும் தவறு என்று சொல்லவில்லை, இனிமேலும் இங்கு வருவது தவறு என்று அறிவிக்கின்றனவோ? பாண்டியா, நான் போகிறேன். பாண்டியா, மீண்டும் சொல்கிறேன், தமிழ்ச்சங்கம் தோன்றிய இடம் இது. நீதி வழுவாத மன்னர்கள் ஆண்ட இடம் இது. குடிகளுக்காகவே கோலேந்திய கொற்றவர்கள் மரபில் தோன்றிய நீ, கல்விக்கும் கலைக்கும் உழைக்க வேண்டிய மன்னனாகிய நீ, மக்களின் முன்னேற்றம் ஒன்றையே சிந்திக்க வேண்டிய பொறுப்புடைய நீ, ஆட்சி பீடத்தை களியாட்ட மந்திரமாக்கி வெறியாட்டம் ஆடுகிறாய். நான் வருகிறேன். புலவர் விரைந்து செல்கிறார். மன்னனும் நண்பர்களும் கேலியாக நகைக்கின்றனர். திரை விழுகிறது. காட்சி 2. பாண்டிமா தேவியின் அந்தப்புறம். பாண்டிமா தேவியும் அமைச்சரும் அமர்ந்துள்ளனர். தமிழ் கன்னிக்கு புத்தம் புதிய அணிகலன்களை சூட்டிய இந்த பாண்டிய நாட்டின் மன்னனா என் மகனா அவைக்கள புலவரை எள்ளி நகையாடுவது? ஆமாம் தேவி, அவர் உள்ளம் நோவது தமிழ் அணங்கின் உள்ளம் புண்படுவதை போன்றதல்லவா? அவர் எவ்வளவு மனம் கசிந்து என் குமாரனின் நடத்தையை எடுத்துரைத்தார். அவருடைய சொற்கள் கல்லில் கீறிய கோடுகள் போல் என் உள்ளத்தில் படிந்து துன்பப்படுத்துகின்றன. அமைச்சரே. தேவி, தாங்கள் வருந்த வேண்டாம். விரைவில் தம் முயற்சி அரசர் வாழ்வை மாற்றி அமைத்துவிடும். அமைச்சரே, என் கணவர் இறந்த உடனேயே நானும் மடிந்து போகாததற்கு காரணம் நெடுஞ்செழியனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவேற்பட்டு விடக்கூடாதே என்பதுதான். அவன் தமிழ் மூவேந்தர்களில் முன்னோன் என்று மக்கள் பாராட்டும் நிலையை அடைய வேண்டும் என்ற ஆவலோடு அரச பீடத்தில் அவனை அமர்த்தினேன். கடமையாற்ற வேண்டிய அவன் கயவர் வசப்பட்டு கருத்தழிந்து நிற்கிறான். என் குமாரன் எப்படியெல்லாம் கீர்த்தியுடன் விளங்க வேண்டும் என்று பெருமிதத்துடன் கனவு கண்டு கொண்டிருந்தேனோ அதை அடியுடன் குலைத்து விட்டான். அமைச்சரே, இவ்வளவு இளமையில் இப்படி ஒரு சூழ்நிலை மன்னரை பற்றி கொண்டது வியப்பாக இருக்கிறது. தேவி, உலகத்தின் தலைவாயிலில் காலை வைத்து முன்னேற வேண்டிய அவர் தவறி போய் உள்ளே இருக்கும் படுகுழிகளில் விழுந்து விட்டார். அமைச்சரே, என் மைந்தன் அந்தகாரத்தில் மூழ்கி அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்க வேண்டியதுதானா? அவனை தடுக்கவே முடியாதா? அவன் இதயத்திலே ஒளி உண்டாக்க ஒரு வழியும் இல்லையா? மற்றவர்களுடைய உபதேசத்தை கேட்டு சீர்திருந்தி விடுகிற நிலையில் அவர் போக்கு இல்லை தேவி. ஒரு நன்மையான காரியம் நடக்கட்டும் என்பதற்காக அவருடைய கசப்பு உணர்ச்சியையும் ஆத்திரத்தையும் கூட பொறுத்து கொள்ளலாம். ஆனால் அவமரியாதையை சகிக்க முடியாது தேவி. நீங்களும் அவருக்கு நேரடியாக நீதிகளை எடுத்துச் சொல்லி திருத்தி விட முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. அம்முயற்சி விபரீத பலனை கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆகவே என்ன, இதற்கு மாற்றம்தான் என்ன? ஒருவேளை என்ன சொல்லுங்கள் அமைச்சரே. திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தால் அச்சம்பவம் அவர் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்காதா? சரி தேவி, நான் வருகிறேன். சரி, சென்று வாருங்கள். திரை விழுகிறது. காட்சி 3. சேரன் மாந்தரஞ்சேரல் இரும்பொறையின் ஆலோசனை மண்டபம். சேரனும் சேனாதிபதியும் அமைச்சர் மதிவாணரும் அமர்ந்துள்ளனர்.
பாண்டிய நாட்டின் புகழ் நாடெங்கும் பரவி வருவதை கண்டீர்களா சேனாதிபதி? பாண்டிய நாட்டின் ஆட்சி முறையை பற்றி நம் நாட்டினரும் அல்லவா புகழ்ந்து பேசுகிறார்கள். இந்த புகழுக்கு காரணமாய் விளங்குபவர் பாண்டிமா தேவி அரசே. ஆம், அவளேதான். இந்த சேரனை அவமதிப்பதாக அவள் எண்ணம் போலும். தமிழ் சங்கமாம், புலவர்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து ஆராய்ச்சி செய்ய சொல்லி இருக்கிறார்களாம். அந்த புலவர்கள் அவர்களை பற்றி அவர் முற்றும் புகழ்வதிலே என்ன வியப்பு? இப்பொழுதெல்லாம் நிர்வாக அதிகாரிகளை ஆட்சி பீடத்தில் இருந்து நியமிப்பதில்லையாம். உடவோலை மூலமாக பொதுமக்களை தேர்ந்தெடுக்கிறார்களாம் அரசே. ஆம், இப்படி அவர்கள் செய்யும் தவறுகள் பல. ஏழைகளுக்கு தரிசு நிலங்களை விநியோகம் செய்வதாம். நிலங்களை உழுது பண்பட்டு பயன் கிடைக்கும் காலம் வரை வரி கிடையாதாம். அதுதான் அரசாங்க முறையின் அழகு. பெண்ணின் மேற்பார்வையில் ஆட்சி நடக்குமானால் இப்படிப்பட்ட தவறுகள் நடப்பது இயற்கைதானே. இந்த ஆட்சி முறையைத்தான் புலவர்களும் பாமரர்களும் புகழ்ந்து பேசுகிறார்கள். இந்த புகழ் மொழிகளை இனியும் என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. பாண்டியனை பற்றி இனி யாரும் புகழ்ந்து பேசக்கூடாது என்று ஒரு உத்தரவிட்டால் என்ன பிரபு? செய்யலாம் சேனாதிபதி. மதிவாணரே, நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? அரசே, சேனாதிபதி சொல்வது போன்று தாங்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இப்பொழுது பாண்டி நாட்டை புகழ்ந்து மட்டும் பேசுகிறார்கள். அதன் பிறகு தங்களை நிந்தித்துக் கொண்டே அவனை புகழ்ந்து பேசுவார்கள். சட்டம் என ஒன்று இல்லையா? நடவடிக்கை எடுத்து கடுமையாக தண்டிக்க ஆரம்பித்தால் நிந்திப்பதாவது புகழுவதாவது. கேலியாக சிரிக்கிறான் சேனாதிபதி. மதிவாணரே, தாங்கள் பயப்படுகிறீரா? ஆம் அரசே, நியாயத்திற்கும் நீதிக்கும் புறம்பாக போக அஞ்சுகிறேன் என்று சொல்ல வெட்கப்பட வேண்டியதில்லை. பொதுமக்களை கிள்ளுக்கீரை என நினைத்து விட வேண்டாம். மக்களின் இந்த சாதாரண உரிமையை அரசன் என்ற அதிகார பலத்தினால் பறிக்க நினைப்பது அடாத செய்கையாகும். அரசே, தாங்கள் தவறான வழிக்கு இழுத்துச் செல்லப்படுகிறீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். மதிவாணரே, நீர் சொல்லும் வழிதான் என்ன? ஏன், நாமும் மக்களின் அன்பை பெற முயற்சிக்க வேண்டியதுதான். இவ்வளவுதானா? ஏதோ புது யோசனை அல்லவா சொல்ல போகிறீர் என்று பார்த்தேன். பிரபு, மதிவாணர் சொல்வதை போல் செய்தால் பாண்டி நாட்டாரை பார்த்துத்தான் நாமும் இப்படி செய்வதாக எண்ணி மக்கள் நம்மை கேலி செய்வர். அரசே, இன்னொரு விஷயம். என்ன சேனாதிபதி? சமீபத்தில் பட்டமேற்றிருக்கும் பாண்டியன் நிர்வாக காரியங்களில் கவனம் செலுத்தாது கேளிக்கைகளில் பொழுதை கழிக்கிறானாம். ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். அதன் காரணமாக மக்களின் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டான். ஆமாம், நானும் அதை கேள்விப்பட்டேன். என்னுடைய நெடுநாளிய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள இதுவே சரியான சந்தர்ப்பம். அவனுடைய பலகீனமான நிலையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ப வள்ளியால் என் எண்ணம் விரைவில் நிறைவேறிவிடும். நான் தனியே சற்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் இருவரும் சென்று வரலாமே. திரை விழுகிறது. மதிவாணரும் சேனாதிபதியும். சேனாதிபதி, அரசர் பொறாமை படுகொலியிலே தவறி விழுந்துவிடக்கூடிய நிலையில் இருக்கிறார். அவரை கைதூக்கி விட வேண்டியது நம்முடைய கடமை ஐயா. விருப்பு வெறுப்புக்கு பயந்து நம்முடைய உள்ளுணர்ச்சியை வெளியிட மறுப்பது துரோகம் அல்லவா? அப்படியானால் மன்னனின் போக்குக்கு மாறாக பேச வேண்டும் என்கிறீரா? நீதிக்கு இழைக்கப்படும் களங்கத்தை விட அரசருக்கும் உமக்கும் இடையில் உள்ள அன்பு குறைந்து போகுமோ என்பதில் தாங்கள் அதிக அச்சம் அடைகிறீர். மனசாட்சியை மறந்து விட்டவர்களால் மட்டும்தான் மன்னனின் போக்குக்கு ஆமாம் போட முடியும். நான் வருகிறேன். அவர் போகிறார். சேனாதிபதி தனக்குள்ளே பேசிக் கொள்கிறார். மதிவாணருக்கு என்ன துணிச்சல்! சரி. திரை விழுகிறது. காட்சி 4. அரண்மனையில் ஓரிடம். சேரனும் இன்பவல்லியும். இன்பவல்லி, நாட்டிய ராணி என்ற முறையில் இவ்வளவு நாள் இந்த நாட்டுக்கு புகழையும் பெருமையையும் தேடிக் கொடுத்தாய். இனி சேர நாடு என்றென்றும் வளத்தோடு வாழ்வதற்கு உன் உதவி தேவையாக இருக்கிறது. உதவி அல்ல, தியாகம் என்றே சொல்ல வேண்டும். உன்னையே அர்ப்பணித்து விடுகிற இந்த முயற்சியில் சேர நாட்டின் நலன் அடங்கி இருக்கிறது. இன்பவல்லி, என்ன நீ யோசிக்கிறாய்? அரசே, உங்கள் உத்தரவுக்கு கீழ்ப்படிய தயாராக இருக்கிறேன். ஆனால் நாட்டியம் ஒன்றை தவிர வேறு எவ்விஷயத்தையுமே அறியாத சிறுமி நான். அதனால் தாங்கள் விரும்பும் மகத்தான இப்பணியை என்னால் நிறைவேற்றி வைக்க முடியுமா என்றுதான் நான் அச்சப்படுகிறேன். இன்பவல்லி, நீ சிறுமி என்பது நான் அறியாததல்ல. சேர நாட்டின் கலா பொக்கிஷமாகிய உன்னை
இந்த பயங்கர முயற்சியில் ஈடுபடுத்துவதற்கு முன் நான் எவ்வளவு தூரம் யோசித்திருப்பேன் என்பதை நீ அறிய மாட்டாய். உன்னால் தான் இக்காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். கவிச்செல்வம் உருக்கொண்டது போன்ற உன் அழகு, மார்பகத்தின் விம்முதல், தோள்களின் வளைவு, இடையின் இன்பமயமான நெளிவு அனைத்தையும் உனக்கு கணவனாக வரப்போகிற யாரோ ஒருவனுக்கு அர்ப்பணிப்பதை விட இந்த நாட்டின் நன்மைக்காக தியாகம் செய்வது அழியாத கீர்த்தியை கொடுக்கும் அல்லவா? அரசே, பறவையை வலையில் சிக்க வைப்பதற்கு முன் வேடன் தானிய இரையை வீசி எறிவது போன்ற இந்த முயற்சியில் சிறுமியாகிய நான் ஈடுபடுவதன் காரணமாக விபரீதம் நேர்ந்துவிடக் கூடாதே என்று அஞ்சுகின்றேன். இப்படி சொல்லுவதால் நாட்டுப்பற்றில் மற்றவர்களை விட நான் குறைந்தவளோ என்று தாங்கள் நினைக்க வேண்டாம். என்பவள்ளி, நான் தீர யோசித்துத்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். களியாட்டங்களில் தன் பொழுதை செலவிட்டு வரும் பாண்டியன் உன் விழிகளின் மின்வெட்டில் மயங்கி விடுவான். நீ ஒருத்தியே இதற்கு தகுதியானவள். அரசே, தங்கள் கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆனால் சிறிதும் அரசியல் ஞானமில்லாதவள் நான். அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை இன்பவள்ளி. நல்ல அரசியல் அனுபவம் உள்ள சுந்தரியையும் உன்னுடன் அனுப்புகிறேன். தங்கள் உத்தரவு பிரபு. இதனால் உனக்கு எவ்வளவு பெரிய பரிசு கிடைக்கப் போகிறது என்பதை விட இது உன் நாட்டிற்கு செய்யும் எத்தகைய சேவை என்பதை நீ உணர்வாய். விரைவில் நீ புறப்பட தயாராகி விடுவாய் அல்லவா? ஆம் பிரபு, நாளையே வேண்டுமாயினும் நான் புறப்படுகிறேன். வெற்றி எனதே. என்பவள்ளி, உன்னை பெற்ற இந்த நாடு ஒரு நாளும் சிறுமைப்படாது. கூறிவிட்டு நகைக்கிறான் மன்னன். திரை விழுகிறது. காட்சி 5. அரச சபை. பாண்டியனும் இன்பவள்ளியும். இன்பவள்ளி நாட்டியமாடி களைத்து நிற்கிறாள். இன்பவள்ளி, இதோ இந்த ரத்தினம் இழைக்கப்பட்ட பொன் ஆசனத்திலே வந்து உட்கார். இந்த ஆசனம் இதுவரை எந்த பெண்மணிக்கும் இடம் கொடுத்ததில்லை. அதே போன்று என் மனம் கவர்ந்த மங்கையர் பலர் உள்ளனர். ஆனால் என் இதயத்திலே இடம் பெற்றவள் நீ ஒருத்திதான். பிரபு, வானத்தின் நிறம் மாறுவதற்காவது சற்று நேரமாகும். ஆனால் மனம் மாறுவதற்கு அந்த நேரம் கூட தேவையில்லையே. பெண்ணே, நீ கூறியது பொதுவான உண்மை. இதுவரை என் உள்ளத்திலே இப்படி ஒரு உறுதி தோன்றியதில்லை. உள்ளம் உன்னை விரும்புகிறது. இன்பவள்ளி, நீ இன்பத்தின் கொடி, என் ஆத்மாவை பரிபூரணமாக்கும் அன்பு கொடி. சுவாமி, உங்கள் மொழிகள் என் உள்ளத்திலே பாய்ந்து மோகன இன்பத்தை மூட்டுகின்றன. பிரபு, என் 16 வருட உலக வாழ்வில் இப்பொழுது நுகரும் புதுமை உணர்ச்சியை நான் இதற்கு முன் கண்டதே இல்லை. பொன்னால் ஆனதொரு பூங்கொடி நாட்டியமாடியதை நானும் இதற்கு முன் கண்டதில்லை இன்பவள்ளி. மின்னல் பெண்ணுரு கொண்டு நர்த்தனம் புரிந்ததை போன்ற உன் நடனத்தை கண்டு நான் மெய்மறந்தேன். வானத்து சந்திரன்தான் தன் பூரண கலைகளுடன் பூமியில் இறங்கி வந்து விட்டானோ என்று ஐயப்பட்டேன். உண்மையில் நீ ஒரு பெண் என்று அறிந்ததும் இந்த தமிழகம் பாக்கியம் செய்தது என்று எண்ணி மகிழ்ந்தேன். அரசே, ஒத்துணர்ச்சியின் எதிரொலி என் மனதை தடுமாறச் செய்கிறது. சரி, நான் சென்று வருகிறேன். சென்று வா. நீ செல்வதற்கு ரதம் தயாராக இருக்கிறது. அவள் வணங்கிவிட்டு செல்லுகிறாள். திரை விழுகிறது. இந்த நாடகம் அடுத்த பகுதியில் தொடரும்.